Welcome to Shanmukha Academy. Question. சமீபத்தில் மகாராஷ்டிராவில் உள்ள விவசாயிகளுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் எந்த விவசாயப் பொருளின் மீது விதிக்கப்பட்ட 20 விழுக்காடு ஏற்றுமதி வரியை மத்திய அரசு ரத்து செய்தது? Option A. அரிசி, Option B. கோதுமை, Option C. வெங்காயம், Option D. கரும்பு. The correct answer is வெங்காயம். Question. புகழ்பெற்ற இந்தி கவிஞரும் நாவலாசிரியருமான வினோத்குமார் சுக்லாவுக்கு எந்த மதிப்புமிக்க விருது வழங்கப்பட்டுள்ளது? Option A. சாகித்ய அகாடமி விருது, Option B. வியாஸ் சம்மான், Option C. ஞானபீட விருது, Option D. சரஸ்வதி சம்மான். The correct answer is ஞானபீட விருது. Question. உலக தண்ணீர் தினத்தில் ஹரியானாவிலிருந்து தொடங்கப்பட்ட ஜல் சக்தி அபியான் கேச் தீரையின் திட்டத்தின் எத்தனையாவது பதிப்பு தொடங்கப்பட்டது? Option A. 2022, Option B. 2023, Option C. 2024, Option D. 2025. The correct answer is 2025. Question. 2021 முதல் எந்த திட்டத்தின் கீழ் அரசாங்கம் 10 துறைகளில் ரூ. 14,000 கோடியை விநியோகித்துள்ளது? Option A. பிரதமர் கிசான் சம்மான் நிதி, Option B. உற்பத்தி இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை PLI திட்டம், Option C. அடல் இன்னோவேஷன் மிஷன், Option D. ஸ்டார்ட் அப் இந்தியா விதை நிதி திட்டம். The correct answer is உற்பத்தி இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை PLI திட்டம். Question. முகமது யூனுஸ் மற்றும் பிரதமர் மோடிக்கு இடையே ஒரு சந்திப்பை எந்த நாடு கோரியுள்ளது? இது தற்போது பரிசீலனையில் உள்ளது. Option A. நேபாளம், Option B. இலங்கை, Option C. வங்காளதேசம், Option D. பூட்டான். The correct answer is வங்காளதேசம். Question. வடகிழக்கில் முதல் முயற்சியாக மிசோரம் மாநிலத்தில் மகளிர் தொழில் முனைவோர் தளத்தை சமீபத்தில் எந்த அமைப்பு வெளியிட்டது? Option A. சிட்பி, Option B. நிதி ஆயோக், Option C. ஃபிக்கி, Option D. அசோச்சம். The correct answer is நிதி ஆயோக். Question. உள்ளூர் தொழில்களை பாதுகாக்க எந்த நாட்டில் இருந்து வரும் பொருட்களுக்கு இந்தியா இறக்குமதி வரி விதித்துள்ளது? Option A. ஜப்பான், Option B. தென்கொரியா, Option C. சீனா, Option D. வியட்நாம். The correct answer is சீனா. Question. பெண் விவசாயிகளுக்கு விவசாய இயந்திரங்களுக்கு 50 விழுக்காடு மானியம் வழங்கப்படும் என்று எந்த மாநில அரசு அறிவித்துள்ளது? Option A. ஆந்திரப் பிரதேசம், Option B. தெலுங்கானா, Option C. தமிழ்நாடு, Option D. கர்நாடகா. The correct answer is தெலுங்கானா.